வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம வாட்டர் பவுண்ட் ஃப்ளவர்ஸ் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம தூக்கி கொடுத்துருப்பாருங்க. ஸ்வாங் வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம கிரெடோஸ் இருக்கால, இப்போ எல்லா அந்த பொட்டேட்டோஸ்லேயே ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால எல்லாத்தையும் பாதியா வெட்டி அது எல்லாத்தையும் விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாமே துளிர் விட ஆரம்பிச்சிருமா, அதை எர்த்திங் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ இதுக்கு நடுவில் டீமன் ஜெனரல்ஸான சிர்கி ஹாட்டாக் இவனுங்க ரெண்டு பேர் தானே எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரையுமே என்னென்னமோ பேசி மனசை மாத்தி இவங்களையுமே ஆட்டத்துக்குள்ள சேர்த்துக்குவாங்க. இப்போ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் தேர்ட் ஸ்டார் ஏரியாவுக்கும் செகண்ட் ஸ்டார் ஏரியாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அவனுங்களும் இந்த சருத்தூர் மாதிரியே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. அதை எப்படி ஈஸியாவே தடுத்துருவான். ஆனா இந்த பிளானஸ் இருக்கான்ல, அவன் மட்டும் தனியா ஏதோ ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிருவான். ஸோ இதோட தான் போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்போ நம்ம கிரெடோஸ் எல்லாருக்கும் எக்ஸசைஸ் நேரத்தை ஆரம்பிச்சிருவான். எல்லாரும் எக்ஸசைஸ்க்கு வாங்கடா, ஸ்டார்ட் பண்ணுங்க, பாம் 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 அப்படின்னு சொல்லி ரைட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ண வச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா ஆரம்பத்தில் இவனுங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்தானுங்க. இருந்தாலும் இப்போ இவனுங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இவனுங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசிக்கல் பொட்டன்ஷியல் இருக்குல்ல, அது வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாரும் ஓரளவு ஃபிட்டா தான் இருப்பானுங்க. அது மட்டும் கிடையாது, சர்ப்ரைஸா டக்குன்னு ஏதாவது சொன்னா கூட உடனே ரைட்ல உருளுங்கன்னு சொன்னா கூட உருள ஆரம்பிச்சிருவானுங்க. மறுபடியும் லெஃப்ட்னா லெஃப்ட்லயும் உருள ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ இந்த மாதிரி இவனுங்க எல்லாருமே கொஞ்சம் நல்ல டியூன் ஆயிருக்கானுங்க. ஆக்சுவலா நம்ம பேசிக்கான ஃபார்மிங்கை பண்ணணும்னா கூட அதுக்கு பேசிக்கான ஸ்டாமினா இருக்கணும். நம்மளுக்கு ஓரளவு ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளால ரொம்ப நேரத்துக்கு ஃபார்மிங்கை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இவனுங்க எல்லாரையும் இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பால் நம்ம கிரெடோஸ் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வருவான். அந்த பொட்டேட்டோட லீவ்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே மஞ்சள் கலரா மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. இப்போ இதை பார்க்க போறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா அந்த பொட்டேட்டோஸ் வளர்ந்துருந்து அந்த துளிர் விட்டு அந்த லீவ்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போக ஆரம்பிச்சிடும். இப்போ இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப கவலையா தான் இருக்கும். இந்த இடத்துல விவசாயம் பண்ணவே முடியாதோ, நம்மளால சாப்பிடவே முடியாதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் நம்ம ஹார்டாக் இருக்கால, அவனே ஓரளவு புத்திசாலி தான். ஆனா அவனுக்குமே இது எதனால நடந்துச்சு அப்படின்றது இன்னும் தெளிவா தெரியல. ஒருவேளை தண்ணி பத்தாம போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். யாருமே ஃபார்மிங்கே பண்ண முடியாதோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம கிரெடோஸ் அந்த இடத்துக்கு வருவான். இப்போ நம்ம கிரெடோஸ் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே டக்குனு அவன் யோசிக்கவே மாட்டான். ஒரு செடி இருக்குல்ல, அதை அப்படியே வேரோட புடுங்கிடுவான். பார்த்தா அந்த பொட்டேட்டோஸ் இருக்குல்ல, அது எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இருந்த பொட்டேட்டோஸை விட கலர்ல பார்க்கும்போது கொஞ்சம் பேலா தான் இருக்கும். இருந்தாலும் அதோட சைஸ் முன்னாடி இருந்ததோட கம்பேர் பண்றப்ப ஒரு 2ல இருந்து 3 மடங்காவது பெருசா இருக்கும். இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் அந்த லீஃப்ல இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸையும் எடுத்து நல்லாவே வளர்ந்துருக்கு. அதனால தான் அந்த லீவ்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பட்டு போயிருக்கு. இப்போ இதை பத்தி நம்ம கிரெடோஸ் சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா இது எல்லாத்தையும் உங்க கையாலே வளர்த்திருக்கீங்க, உங்களோட உழைப்பு வீண் போகவே இல்லைன்னு நம்ம கிரெடோஸ் சொல்லுவான். அதை கேட்ட உடனே அத்தனை பேருக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். ஒரு சில பேருக்கு ஆனந்த கண்ணீரே வரும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ அன்னைக்கான ராத்திரியும் வந்துடும். நம்ம கிரெடோஸ் அவன் பாட்டுக்கு படுத்திருக்கும் போது அவனோட மனசுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். உன்னோட கையாலே வளர்த்திருக்க. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த ஏற்கனவே அவங்க பாட்டி அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க பாட்டி சொன்ன மாதிரியே ஒரு தக்காளி செடியை வளர்த்திருப்பான். அந்த தக்காளி எல்லாமே நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பாட்டி இவனை பார்த்து இதே விஷயத்த தான் சொன்னாங்க. இப்ப டக்குன்னு அவனுக்கு அந்த பாட்டியோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா எப்பெல்லாம் அவங்க பாட்டியை பத்தி அவன் யோசிக்கிறானோ அப்பெல்லாம் அவங்க பாட்டி சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் போனாங்கல்ல, அந்த ஒரு விஷயமும் சேர்த்து ஞாபகம் வரும். அதனால இது எதை பத்தியுமே யோசிக்க கூடாது. இப்ப நான் கிரெடோஸா இருக்கேன், இப்ப என்னோட பிரச்சனை என்னவோ அதை பத்தி மட்டும் நான் யோசிச்சா போதும், இது எல்லாமே முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு நினைப்பா. இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை, இவங்க பொட்டேட்டோஸை மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த பொட்டேட்டோஸ்க்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, டக்குன்னு ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அப்ப இவங்க மொத்தமா பொட்டேட்டோஸ் மட்டும் அறுவடை பண்ணியிருந்தாங்கன்னா மொத்தமும் இப்படின்றது கூட காலி ஆயிடும். அவ்வளவுதான், இவங்க யாராலும் எதையும் சாப்பிட முடியாது, எல்லாரும் பசி வந்து திரும்பி சாக வேண்டியதாயிடும். அதனால மத்த கிராப் சீட்ஸையும் அக்வயர் பண்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அதை பத்தி நம்ம கிரெடோஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குனு மொத்த இடமும் அதிர ஆரம்பிச்சிடும். என்னடா இது, கொத்தனார் எதுவும் வீடு ஒழுங்கா கட்டலையோ, என்னது இப்படி அதிருது அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே இருந்து ஒரு பெரிய ஓட்டை டக்குன்னு உடைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கை மாதிரி ஒன்று வெளில வரும், ஒரு மரத்தோட கை மாதிரி. இப்போ அது நம்ம கிரெடோஸ் அப்படியே பிடிக்கிறதுக்காக வந்திருக்கும். இப்போ இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ளூட் இருக்கால, அவன் நைட்டு அந்த செடி எல்லாத்தையும் பார்க்கணுன்றதுக்காக போயிருப்பா. அங்க பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை கவனிப்பா. அந்த செடியோட அந்த இலைகள் இருக்குல்ல, அது எல்லாம் ரொம்ப வேக வேகமா உதிர ஆரம்பிச்சிடும். அதை பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்ம கிரெடோஸ் சொன்னாதான் ஆக்சுவலா இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே அந்த நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிச்சு, அதனால இந்த லீஃப்க்கு பெருசா நியூட்ரியன்ஸே கிடைக்கல, அதனால தான் எல்லோவா மாறிடுச்சு, இந்த மாதிரிலாம் அது பட்டு போயிருக்கு அப்படின்னு. இருந்தாலும் ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, இந்த அளவுக்கு வேக வேகமா உதிருதே, என்னன்றதை தோண்டி பார்த்துருவோன்னு சொல்லி அவன் அந்த செடியை தோண்டி பார்ப்பாளா, பார்த்தா உள்ள பொட்டேட்டோஸே இருக்காது, அந்த செடியும் ரொம்ப வேகமாவே உதிர்ந்து போயிடும். இப்போ இதை பார்த்த உடனே அவளுக்கே பெரிய அதிர்ச்சி. ஐயோ, எங்க பொட்டேட்டோஸ்லாம் எங்க போச்சு, இதை பத்தி நான் எல்லார்ட்டையும் சொல்லி ஆகணும்னு சொல்லி வேகமா அங்கிருந்து ஓடணும்னு நினைப்பா. அப்பதான்
டீமன் லார்டோட கேசில பாப்பா. மொத்த டீமன் லார்டோட கேசிலையும் ஏதோ ஒரு மரம் வந்து மொத்தமா அப்படியே முழுங்குற மாதிரி இருக்கும். மொத்த டீமன் லார்டோட கேசிலும் உடைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் கிடையாது, நம்ம கிரடோஸையும் பிடிச்சிருவாங்க. இப்பதான் நம்ம கிரடோஸ்க்கு இது எல்லாத்தையும் பண்ணது யார் அப்படின்றது தெரிய வரும். ஆக்சுவலா இந்த 2வது ஸ்டார் ஏரியால பிளானஸ் இருந்தால அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம கிரடோஸ் உருவாக்குன இந்த நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு லேண்டு, இந்த ஃபெர்டைலான லேண்ட்ல இருந்து இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸையும் வச்சுதான் இந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான். அதனாலதான் இப்ப நம்ம கிரடோஸையும் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். இப்ப இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நம்ம கிரடோஸ்க்கு இன்னொரு விஷயம் புரிய வந்துரும். அப்படின்னா அந்த பொட்டேட்டோஸ் எதுவுமே ஒழுங்கா வளர்ந்துருக்காது அப்படின்னு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லி நம்ம கிரடோஸ் கத்த ஆரம்பிச்ச உடனே அப்போ உடனே இந்த பிளான சொல்லுவா, ஒன்ன மாதிரி ஒரு ஆளால என்ன பண்ணிட முடியும் கிரடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரடோஸை இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கி போட்டு பந்தாட ஆரம்பிச்சிருவா. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம டீமன் ஜெனரல்ஸ் எல்லாருமே இந்த கேசில இருந்து தப்பிச்சு ஓடலாம் நினைக்கும் போது நம்ம பால் மட்டும் தான் சொல்லுவா, நான் போய் டீமன் லார்ட் கிரடோஸ்க்கு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காரு, அவரை போய் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு நம்ம பால நம்ம கிரடோஸ் தூக்க ட்ரை பண்ணால அப்பவே நம்ம பாலுக்கு தெரிய வந்துருச்சு நம்ம கிரடோஸ் கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, சோ கண்டிப்பா அவருக்கு ஆபத்து தான் அப்படின்னு. சொன்ன மாதிரியே நம்ம பிளானஸ் நம்ம கிரடோஸை ரொம்ப ஈஸியாவே அடிச்சு போட்டு அவனையும் ரொம்ப கீழே பள்ளத்துக்குள்ள தள்ளிடுவான். நம்ம பிளானஸ் அங்க பார்த்த உடனே இருக்கிற டீமன் ஜெனரல்ஸ்க்கும் சரி மத்த டீமன்ஸ்க்கும் சரி சுத்தமா ஒரு விஷயம் புரியாது. ஆமா இவன் எப்படி இங்க வந்தா, இவன் எப்படி இந்த மாறினா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் அவங்க மனசுக்குள்ள இருக்கும். இப்ப அந்த நேரத்துல நம்ம பிளான சொல்லுவா, டீமன்ஸ் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, கிரடோஸ் இறந்து போயிட்டான். டீமன்ஸோட ரூல் என்னன்றது உங்க எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்குல்ல, யார் ஸ்ட்ராங்கஸ்டோ அவன் தான் அரியணையில இருக்கணும். அதனால இனிமேல் நான் தான் உங்க டீமன் லார்ட், என் முன்னாடி இப்பவே எல்லாரும் மண்டிடுங்க அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹார்டாக் இருக்கால, அவனால என்ன நடந்திருக்கும்ன்றதை கெஸ் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த லேண்ட்ல இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸையும் அப்சர்வ் பண்ணி தான் இந்த பிளானஸ் இந்த மாதிரி மாறி இருக்கான் அப்படின்றத அவனால கெஸ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, யார் ஸ்ட்ராங்கஸ்டோ அவங்க தான் டீமன் லார்டா இருக்கணும். இது டீமன்ஸோட காலங்காலமா பழக்கப்பட்ட ஒரு ரூல். இந்த ஒரு ரூலை யாருமே பிரேக் பண்ண மாட்டாங்க. யார் ஸ்ட்ராங்கஸ்டோ இப்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறவங்கள அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதனால இருக்கிற எல்லா டீமன்ஸும் இவனுக்கு தலைவணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜெஃபிரோஸை தவிர மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு தலைவணங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜெஃபிரோஸால மட்டும் என்ன நடக்குதுன்றத ப்ராசஸ் பண்ணவே முடியாது. அவன் ஒரு மாதிரி ஷாக்ல இருப்பானா. அப்போ உடனே அசரோட் தான் சொல்லுவா, ஜெஃபிரோஸ் அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க, நீயும் அவருக்கு தலைவணங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜெஃபிரோஸ்க்கு வேற வழியே இல்லாம அவனும் அவருக்கு தலைவணங்க ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப அழுகையோட தான் அந்த ஒரு விஷயத்தையும் செய்வான். அடுத்து நம்ம கிரடோஸை காட்டும் போது அவன் ஒரு ட்ரீம் மாதிரியான ஒரு இடத்துல இருப்பான். அவனோட ஒரு பழைய மெமரி, நம்ம ஜாங்சியோலால மறக்க முடியாத ஒரு நாளோட மெமரி. இப்போ அந்த மெமரி தான் வந்துட்டு போகும். நம்ம ஜாங்சியோல் இருக்கால, அவங்க அம்மா கூட விளையாடுறதுக்காக பார்க்க போயிருப்பான். அப்ப அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, நம்ம ஒளிஞ்சு பிடிச்ச விளையாடலாம், நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ இருக்காம கண்ண முடிக்கோ, 10 வரைக்கும் எண்ணு, 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா வந்து கண்டுபிடி அப்படின்னு. எதுவும் தெரியாத சின்ன பையனான ஜாங்சியோலும் அவங்க அம்மா சொன்னதை நம்பி அவனும் என்ன ஆரம்பா. அவன் எண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்க அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அம்மா எங்கம்மா போனீங்க, எங்க இருந்தாலும் திரும்பி வந்துருங்கம்மா, இருங்க நான் வேணா திருப்பி 10 வரைக்கும் எண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி திருப்பி கண்ண முடி என்ன ஆரம்பிப்பான். அப்பயும் அவங்க அம்மா வரமாட்டாங்க. அவங்க அம்மா எங்க போனாங்கன்றதே தெரியாம அவனும் திரும்பி திரும்பி 10 வரைக்கும் எண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். ஆனா அவங்க அம்மா அங்க வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க அம்மா தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றது கூட நம்ம ஜாங்சியோலுக்கு அப்ப புரிஞ்சிருக்காது. அவன் என்ன அப்ப சூரியன் மறைஞ்சு இருள் தான் வந்திருக்குமே தவிர அவங்க அம்மா திரும்பி வந்திருக்கவே மாட்டாங்க. அவன் வாழ்க்கையிலுமே அது ஒரு இருளான நாளா மாறிடுச்சு. இப்போ இந்த மெமரி வந்துட்டு போன உடனே டக்குன்னு நம்ம கிரடோஸ்க்கு சிஸ்டம்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும், கிம் ஜாங்சியோல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா எந்திரி அப்படின்னு. அப்ப அதை பார்த்த உடனே என்னது அந்த மெசேஜ் தான் இப்போ என்கிட்ட பேசுச்சா, ஆமா நான் இறந்துட்டேனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, இல்ல நீ இன்னும் சாகல, நீ இன்னும் உயிரோட தான் இருக்க, இப்போ நீ நவுற ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா உன்னால பொழைக்க முடியும் அப்படின்னு அது சொல்லும். இப்போ நம்ம கிரடோஸ் அந்த மண்ணுக்கடியில ரொம்ப ஆழமா புதைஞ்சிருக்கான். அதனால திரும்பறதுக்கான இடமும் அந்த இடத்துல இல்ல, அதுக்கான எனர்ஜியும் அவன் கிட்ட இல்ல. அவன் குவாண்டம் லீப் மூவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது கூட கஷ்டம் தான். ஆக்சுவலா ஒரு தடவை அவன் புரண்டா மட்டும்தான் அந்த குவாண்டம் லீப் மூவை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவனால மேல போட முடியும். ஆனா அந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கு கூட அந்த இடத்துல இடம் இல்ல. என்ன அவனோட கை இருக்குல்ல, அதை மட்டும் அவனால லைட்டா மூவ் பண்ண முடியும். அதுக்கு மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா அவனோட கையை வச்சு எப்படியாவது தோண்டி தோண்டி வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பயும் கூட நம்பிக்கையை கைவிடாம திருப்பி 1ல இருந்து 10 வரைக்கும் என்ன ஆரம்பிச்சு அவனோட கையை வச்சு ஒரு பக்கம் தோண்டிக்கிட்டே இருப்பான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பிளானஸும் நம்ம ஜெஃபிரோஸை முன்னாடி கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோ, இன்னைக்கு வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாள், இந்த ஒரு நிமிஷத்துல இருந்து நம்ம மனுஷங்களோட இடத்தை நோக்கி படையெடுத்து போக போறோம். மனுஷங்க எல்லாரையும் கைப்பற்றி அவங்க எல்லாருக்கும் நம்ம ராஜாவா இருந்து அவங்கள நம்மளோட சாப்பாடா நம்ம வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே டீமன் ஜெனரல்ஸ்க்கு தோணும், நம்ம திரும்பியும் ஆரம்ப புள்ளிக்கே வந்துட்டோம் அப்படின்னு. இருந்தாலும் இதுவுமே கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சண்டை போட்டு கொல்றது தான் நமக்கேத்த ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தானே இருக்கிற எல்லா டீமன்ஸும் ஆரம்பத்துல இருந்து வாழ்ந்திருக்காங்க. நம்ம அது மூலமா நம்மளோட வயிறு ஃபுல்லானா மட்டும் போதும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க எல்லாருக்குமே கோவம் வரும். அது ஏன் வருது அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. எதை நினைச்சு கோவமா இருக்காங்க அப்படின்றது கூட தெரியல. இப்ப இன்னொரு பக்கம் இன்னமும் விட்டு கொடுக்காம நம்ம கிரடோஸ் 10 வரைக்கும் ஒரு பக்கம் எண்ணிக்கிட்டே இருப்பான், இன்னொரு பக்கம் அவனோட கையை வச்சு தோண்டிக்கிட்டே இருப்பான். ஆனா எவ்வளவு தோண்டினாலும் அங்க இருக்கிற மண் எல்லாத்தையும் ஃபுல்லா தோண்டி முடிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட எனர்ஜி இருக்காது.
கொஞ்சம் கொஞ்சமா அவன் மூச்சும் போக ஆரம்பிச்சிரும். இன்னொரு பக்கம் பிளானஸ் எல்லாரும் உங்க ஆயுதங்களை கையில எடுங்க, நம்ம இப்பவே போருக்காக முன்னேறி போக போறோம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்போ உடனே நம்ம ஜெஃபிரோஸ் தான் சொல்லுவான், இல்ல அதை நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா இப்போதைக்கு உங்கள்ட்ட இருக்கிற அந்த சாப்பாடு கொஞ்சோண்டு பொட்டேட்டோஸ் மட்டும் தான். அந்த பொட்டேட்டோஸை வச்சு கண்டிப்பா இருக்கிற எல்லாருக்கும் அவங்களால சாப்பாடு போடவும் முடியாது. அதே நேரத்தில் இவங்களால இந்த போரையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம பிளான சொல்லுவான், நீ என்ன முட்டாளா? நம்ம எப்பயுமே நம்ம கூடவே சாப்பாடு வச்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு எதுக்கு வேற சாப்பாடு தேவை? இந்த மாதிரி இருக்கக்கூடிய லோவான வீக்கான டீமன்ஸ்னு சொல்லி அந்த ஃப்ளூட் இருக்கால அந்த பொண்ணை தான் தூக்குவான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீமன்ஸை நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்டு நம்மளோட வயிறை ஃபில் பண்ணிக்கலாம். அதனால போர் பண்றதுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவான். இதை யார் மறுக்கிறாங்களோ இல்லையோ நம்ம ஃப்ளூட் மறுப்பா, இல்ல நாங்க இனிமேலும் அப்படி வாழணும்னு அவசியம் கிடையாது. எங்க டீமன் லார்டான கிராடோஸ் சொல்லியிருக்காரு, நாங்க எல்லாருமே ஒருத்தர் கொல்லாம வெறும் ஃபார்மிங் பண்ணியே எங்களோட வயிறை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நாங்க யாரும் இனிமேலும் அந்த மாதிரி வாழ மாட்டோம், இதை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுவா. ஆனா ஃப்ளூட் பேசுறது எல்லாத்தையும் நம்ம பிளானஸ் கேட்டுக்கிட்டு இருப்பானா என்ன? டக்குன்னு எடுத்து அவனோட வாய்க்குள்ள போட்டுருவான். இன்னொரு பக்கம் நம்ம கிரெடோஸ்க்குமே நம்பிக்கை போக ஆரம்பிச்சிடும். அவனோட ஹார்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா துடிக்கிறத நிப்பாட்டிடுச்சுன்றது அவனுக்கே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் சாக ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான், நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லி அவனுமே எல்லா நம்பிக்கையும் கைவிட்டுருவான். இருந்தாலும் ஒருவேளை அவன் செத்துட்டான் அப்படின்னா அந்த டீமன்ஸோட நிலைமை என்னன்றதை யோசிச்சு பார்ப்பான். எல்லாரும் திருப்பி பசி வந்து இறந்து போயிருவாங்க. டீமன்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதை பத்தியெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஏன் ஃபைனலா ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு தோணும். ஃபைனலா ஒரே ஒரு தடவை தன்னோட பிளட்டி ஸ்ட்ரைக்கை அவன் மேலேயே யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவா. தான் இருக்கிற அந்த எல்லா பிளட்டையும் யூஸ் பண்ணி அவன் மேலேயே அந்த பிளட்டி ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவா. அந்த பெயினே அவனுக்குள்ள திருப்பி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அவன் ஹார்ட்டை வேக வேகமா துடிக்க வைக்கும். ஒரு டோபமைன் ரஷ், அது மூலமா ரொம்ப வேகமா திருப்பி அந்த மண்ணில இருந்து புரண்டு எப்படியாவது இங்கிருந்து வெளில போயிடணும்னு சொல்லி அந்த மண்ணை ரொம்ப வேக வேகமா தோண்ட ஆரம்பிச்சிருவான். எப்படி நம்ம கிரெடோஸ் கடைசி வரைக்கும் நம்பிக்கையை கைவிடாம இருந்தானோ அதே மாதிரி நம்ம ஃப்ளூட்டை கைவிட்ட கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அசுராட் நம்ம ஃப்ளூட்டை காப்பாத்திடுவான். நம்ம கிரெடோஸ் முன்னேறி வர ட்ரை பண்றான். ஆனா இருந்தாலும் அவனால பெருசா முன்னேறி வர முடியல. அப்பப்ப தன் மேல பிளட்டி ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி அந்த ஒரு பெயினை யூஸ் பண்ணியே கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரணும்னு நினைக்கும் போது அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிக்குது. மூச்சு விடவும் முடியல. அந்த இடமே ரொம்ப ரொம்ப குறுகலா இருக்கு. இதுல இருந்து தன்னால வெளில போக முடியுமா இல்லையான்றதே அவனுக்கு தெரியல. நிறைய கேள்விகள் அவனோட மனசுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், நான் சரியான வழியில தான் போறேனா, இப்படி பண்ணா என்னால பொழைச்சிட முடியுமா, இது சரியா தான் இருக்கா, நான் சரியான வேலையை தான் பாக்குறேனா அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரியல. அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹார்டாக்கும் மத்த டீமன் ஜெனரல்ஸ்க்கும் நம்ம அசுராட் பண்ண காரியத்தை பார்த்து கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். ஏன்னா நம்ம அசுராட் திடீர்னு நம்ம ஃப்ளூட்டை காப்பாத்தின உடனே நம்ம பிளானஸ்க்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். என்ன பண்ற அசுராட், நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்ட உடனே டக்குன்னு நம்ம அசுராட்டுக்கு ஃபர்ஸ்ட் அவனை எதிர்த்து சண்டை போட்டலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் இருக்கும். இருந்தாலும் அவன் சைஸை பார்த்த உடனே கொஞ்சம் பயந்துருவான். இல்ல அது வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆக்சுவலா இது என்னோட ஃபுட் சப்ளை, இதை நான் தான் ரொம்ப நாளா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாதுகாத்து வச்சிருந்தேன். இப்போ நீங்க திடீர்னு சாப்பிட வந்தீங்களா, அதனால தான் டக்குன்னு இந்த பொண்ணை காப்பாத்தினேன், வேற ஒன்றும் கிடையாது, நான் தான் இதை சாப்பிட போறேன் பாருங்கன்னு சொல்லி நக்கீலாம் காட்டுவான். அப்போ உடனே இதை பிளானஸ் ஏத்துக்க மாட்டான். உடனே நம்ம அசுராட்டை வேகமா ஒரு அடிச்சு நம்ம அசுராட் எங்கேயோ போய் விழுந்துருவான். அவனும் மயக்கமாயிருவான். மறுபடியும் நம்ம பிளானஸ் சொல்லுவான், நான் உங்க எல்லார்ட்டையும் கடைசியா சொல்றேன், எல்லாரும் ஆயுதங்களை கையில் எடுங்க, இப்பவே நம்ம போருக்கு போறோம் அப்படின்னு. ஆனா இதுக்கு மேலே நம்ம ஜெஃபிரோஸால சும்மா இருக்க முடியாது. இல்ல அதை பண்றதுக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட உடனே ஆப்வியஸா நம்ம பிளானஸ் ஜெஃபிரோஸ் அடிக்கலாம்னு சொல்லி வரும்போது டக்கு நம்ம டீபோன் அவனை காப்பாத்துறதுக்காக முன்னாடி வரும். ஆனா அதுக்கும் முன்னாடி நம்ம பால் வந்து எப்படியோ அந்த ஒரு கிளையை தடுத்துருவான். எங்க டீமன் லார்ட் கிரெடோஸ் இவனுக்கு அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் என்ற வேலையை கொடுத்திருக்காரு. இவன் போயிட்டான் அப்படின்னா அது எல்லாத்தையும் யார் என்றது அப்படின்னு சொல்லி நம்ம பால் கேட்பான். இதை கேட்ட உடனே நம்ம பிளானஸ்க்கு ரொம்ப கோவம் வரும். என்னது என்னை எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு எல்லாம் மூளைகளை குழம்பி போயிடுச்சா, என்ன போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது அப்போ உடனே ஹார்டாக் சொல்லுவா, இல்ல டீமன் லார்ட், நாங்க போராட்டம் பண்ணணும்னு நினைக்கல, எங்க பழைய டீமன் லார்டான எங்க கிரெடோஸ் இருக்கார்ல, அவர் தான் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, அவர் எங்க எல்லாரையும் நம்ப வச்சாரு. ஏன்னா இந்த போருக்கு போறதை விட ஃபார்மிங் பண்றது இன்னும் பெட்டரான ஒரு ஐடியா அப்படின்னு. ஏன் நம்ம சிரிக்கியுமே ஒரு கேள்வி கேட்பா, நாங்க யாரும் சண்டை போட்டு சாகாம உயிரோட வாழ்றதுக்கான ஒரு வழியை எங்க டீமன் லார்டான கிரெடோஸ் காட்டினாரு. அப்படி இருக்கிறப்ப நாங்க எதுக்காக இன்னொரு வழியில போகணும், நாங்க எதுக்காக இந்த போரை பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்ட உடனே எல்லாரும் தன்னை எதிர்க்கிறாங்கன்றது தெரிஞ்ச உடனே டக்கு நம்ம பிளானஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துடும். நான் தான் அத்தாரிட்டி, என்கிட்ட தான் அத்தாரிட்டி இருக்கு, நீங்க என்னையே எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கோவப்படுவா. ஆனா எல்லாரும் அவனை எதிர்த்து நிக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த அத்தாரிட்டியை ஜஸ்டிஃபை பண்ணா மட்டும்தான் உண்டு. யார் அவனுக்கு கீழே இருக்காங்களோ அவங்க அதை மதிச்சா மட்டும்தான் அவனுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு. டீமன் ஜெனரல்ஸ் மட்டும் இல்லாம சின்ன சின்ன டீமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே சொல்லுவாங்க, எங்க டீமன் லார்ட் கிரெடோஸ் சொன்னதுபடி தான் நாங்க எல்லாரும் நடந்துக்கிறோம், நாங்க நீ சொன்னதை கேட்க மாட்டோம், பொட்டேட்டோ ஃபீல்ட் மேல கை வச்ச ஒன்னதான் நாங்க முதல்ல எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை எதிர்த்து நிக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. இப்ப இவங்க எல்லாரையும் காலி பண்ணணும்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது டக்கு நம்ம ஹார்டாக் தன்னோட மிஸ்ட் பேரியர் யூஸ் பண்ணி அந்த அட்டாக்ஸை பிளாக் பண்ணிடுவான். அதோட நம்ம
பால் நம்ம சிறுகியை ரொம்ப உயரத்துக்கு தூக்கி போட்டுருவான். அவனை வெட்டணுன்றதுக்காக நம்ம சிறுகியும் எப்படியாவது அவனோட கண்ணை போய் வெட்டிடலாம்னு நினைக்கும் போது ரொம்ப ஈஸியா அவளை தட்டி விட்டுருவான். இன்னொரு பக்கம் நம்ம பால் அப்படியே முறுக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹார்ட் அட்டாக்க போட்டு நசுக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ உடனே இந்த பிளான சொல்லுவான், நீங்க எல்லாரும் இந்த டீமன் லார்டை எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். நீங்க என்னையே எதிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் சாவு தான் பரிசா கிடைக்க போகுது. உங்க எல்லாருக்கும் அப்பதான் புரிய வரும் இந்த கிரெடோஸை விட நான் எந்த அளவுக்கு பெரிய ஆள் அப்படின்னு. கேவலம் அந்த கிரெடோஸ் கூட என் கூட கம்பேர் பண்றீங்களா? நீங்க எல்லாரும் இந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். எங்க டீமன் லார்ட் ஏன் முன்னாடியே சொல்றீங்களா? அந்த கோலையால என்னை எதிர்த்து சண்டை கூட போட முடியாம அந்த நிலத்துக்குள்ள போய் பதஞ்சிட்டான். அவனால வெளில கூட வர முடியல. அப்படி இருக்கிற ஒருத்தனை பார்த்து என் கூடவே கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்ன? உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணுவா. நம்ம ஜெஃபிரோஸ் நம்ம ஃப்ளூட்டை தூக்கிட்டு ஓடலாம் நினைக்கும் போது, நம்ம ஜெஃபிரோஸை மொத்தமா காலி பண்ணலாம் நினைக்கும் போது, அந்த நேரத்துல டக்குன்னு அவனோட கையை யாரோ வந்து தடுத்துருவாங்க. நம்ம கிரெடோஸ் கரெக்டா மண்ணுக்குள்ள இருந்து வெளில வந்து அவன் கையை தடுத்தது மட்டும் இல்லாம அவனையும் சேர்த்து அடிச்சிருவான். இப்ப நம்ம கிரெடோஸ் சொல்லுவான், என்ன பார்த்தே பொறாமையா? என்னோட ஆளுங்க மேலே கை வைக்கிறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா மரப்பட்ட அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம கிரெடோஸ் அங்கிருந்து வெளில வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவனுக்கு கிடைச்ச புது ஸ்கில். அவன் சாவோட விளிம்பிலிருந்து வந்த காரணத்தினால அவனுக்கு இந்த ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருக்கு. அதுதான் கான்சென்ட்ரேட்டட் நியூட்ரிஷன். இப்ப அந்த ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து நிக்கிறான். இப்ப இவன் கண்டிப்பா பிளானஸை போட்டு போராட்டி எடுக்க போறான் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இப்ப இந்த பிளானஸ் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண காரணத்தினால அந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே போயிடுச்சுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இனிமேல் இவங்க எல்லாருக்கும் இந்த சண்டையை ஜெயிச்சாலும் கூட சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியல. அந்த ஒரு பிரச்சனையை எப்படி நம்ம கிரெடோஸ் சமாளிக்க போறோம் அப்படின்றத அடுத்த ஒரு சாப்டர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.